வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க டாலருக்கு பதிலாக ரூபாவுக்கு மாற்று வெளிநாட்டு நிதி மதிப்பீட்டை அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய வங்கி ஆயத்தம். ஒரு நாட்டுக்குள் தீர்வு கிடைக்கும் வரைவு பிப்ரவரி 4 முன்னர் பாராளுமன்றத்தில். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் தெரிவிப்பு. அரசியல் தீர்வு கிடைப்பதில் தனக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்கின்றார் தர்மலிங்கம் சித்தார்த்தன். ரணில் விக்ரமசிங்க, சுமந்திரன், மஹிந்த ராஜபக்ச அல்லது வேறு ஒருவரின் சிந்தனைக்கு வரும் விடயங்களை வைத்து அரசியலமைப்பை தயாரிக்க முடியாது என்கின்றார் அனுருகுமார் திசாநாயக்க. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. 2019 ஆண்டுக்கான நிதி மற்றும் நிதித்துறையின் கொள்கை வகுப்பு இன்று வெளியிடப்பட்டது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அமெரிக்க டாலர் மற்றும் இலங்கை ரூபாவுக்கு இடையில் புதிய விகிதம் ஒன்றை அறிமுகப்படுத்த மத்திய வங்கி நடவடிக்கை எடுப்பதாக 2019 ஆண்டு கொள்கை வகுப்பு எதிர்கால இலக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் வெளிநாட்டு இருப்பு, உலக வங்கியின் இருப்பு மற்றும் ஆலோசனை முகாமைத்துவ செயற்திட்டத்தின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை இந்த வருடத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னிற்பதாகவும் இதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. $1 பில்லியன் கடன் முதிர்ச்சியை அடுத்த சில தினங்களில் எவ்வாறு செலுத்துவது? ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் சீனாவிடமிருந்து கிடைத்த கடன் மூலம் பெற்றுக்கொண்ட $650 மில்லியன் இதற்காக காணப்படுகின்றது. The Hambantota money and the term loan from China. எரிபொருள் விலைச்சூத்திரத்தை நீக்கியுள்ளமையினால் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு அழுத்தம் ஏற்படுமா? நான் அறிந்த வகையில் அது நீக்கப்படவில்லை. நான் அறிந்த வகையில் அது தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. But it may be adjusted, but the basic principle is to have full cost pricing. தடயவியல் கணக்காய்வு தாமதமடைவதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? மத்திய வங்கியா? Well, I don't know whether I'm optimistic or. எவ்வித தாமதம் இல்லை. நாம் செயலகத்துக்கு அறிவித்துள்ளோம். I hope the government will be realistic. சர்வதேச அனுபவம் வாய்ந்த நிறுவனத்துடன் இணைந்து தடயவியல் கணக்காய்வை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் இங்கு குறிப்பிட்டார். Hopefully by February, that's the target. We will then. பிப்ரவரி மாதமாகும் பொழுது 6 தடயவியல் கணக்காய்வு தொடர்பில் ஒப்பந்தம் வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து கணக்காய்வுகளும் குறித்த காலப்பகுதியில் நிறைவு செய்யப்படும். மிக நீளமான கணக்காய்வு நிறைவு செய்ய 9 மாதங்கள் செல்லும். திட்டமிட்டுள்ள விதத்துக்கு ஏற்ப மேற்கொண்டால் வருடம் முடிவடையும் பொழுது இதை நிறைவு செய்ய முடியும். But we should complete 1 or 2 in 3-4 months. இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெஃப்ரி வேன் ஓடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை இன்று சந்தித்தார். தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இதன்போது தெளிவுபடுத்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 7 சமர்ப்பிக்கப்படவிருந்த நிபுணர்கள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைப்பு யாப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4 முன்னதாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். புதிய அரசியல் அமைப்பானது நாடு ஒருமித்ததாகவும் பிரிக்கப்பட முடியாததாகவும் இருப்பதனை உறுதி செய்யும் ஒன்றாக அமையும் என இந்த சந்திப்பின் போது இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நேர்மையான ஒரு அதிகார பகிர்வினையும் புதிய அரசியலமைப்பு கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த எம்.ஏ. சுமந்திரன் தீவிரவாத போக்குடைய புலம்பெயர் சமூகம் மிகச் சிறிய எண்ணிக்கையிலேயே உள்ளதாக கூறியுள்ளார். கடும் போக்குடைய புலம்பெயர் தமிழ் மக்களின் செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும் எடுக்கும் தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்தாது என இரா சம்பந்தன் கூறியதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ජාතිවාදී කණ්ඩායම් කියනවා මේ පෙබරවාරි මාස 4 වෙනිදාට කලින් මේ ව්‍යවස්ථාවක් ගෙනවන පාර්ලිමේන්තුව. பிப்ரவரி 4 முன்னர் புதிய அரசியலமைப்பை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதாக இனவாத குழுக்கள் கூறுகின்றன. ரணில் விக்ரமசிங்க, சுமந்திரன், மஹிந்த ராஜபக்ச அல்லது எமது சிந்தனைக்கு வரும் விடயங்களை வைத்து அரசியலமைப்பை தயாரிக்க முடியாது. பாராளுமன்றத்தில் தற்போது இடம்பெறும் செயற்பாடுகள் ஒருபோதும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விடயங்கள் அல்ல. புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடு அல்ல. அரசியலமைப்பே இன்று இல்லை. தற்போதைய பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? பாராளுமன்றம் இன்று சீர்குலைந்துள்ளது. கடந்த அக்டோபர் 26 ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கும் கடவுள் போன்று
முன்னிற்பதை கண்டோம். எனினும் இன்று என்ன நடந்துள்ளது? அவரின் போராட்டம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அமையவில்லை என்பது தற்போது தெளிவாகின்றது. திரைசரியில் உள்ள சொத்துக்களை எந்த அளவு விளங்கிக் கொள்ள முடியும் என்பதே அந்த போராட்டமாகும். நிதியமைச்சு கிடைக்காத போது சண்டையிட்டனர். நிதியமைச்சுக்கு அடுத்தபடியாக நன்கு வியாபாரம் செய்ய முடியுமான இடமே மின்சார சபையாகும். எனவே திரைசரிக்காக போராடும் போராட்டமே இங்கு இடம்பெறுகிறது. அரசியலமைப்பில் ஓட்டைகளை தேட வேண்டாம் என நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கூறுகின்றோம். அது சீரழிந்துள்ள உங்களது அரசியலை மீண்டும் சீரழிக்கும் என்பதையே கூற வேண்டும். කුජීත වී තිබෙන ඔබගේ දේශපාලනය තවත් අන්ත කුජීත වෙලා තමයි කෙලවර වෙන්නේ. சிரசு டிவியில் ஒளிபரப்பான சடன அரசியல் நிகழ்ச்சியிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. දැන් TNA කියනවා අපේ අතේ තමයි රිමෝට් එක තියෙන්නේ. අපි ඕන වෙලාවෙ මේ රිමෝට් එක ස්විච් ඔෆ් කරනවා. හරිද? එතකොට හඬු වැටෙනවා කියලා. එතකොට මම විපක්ෂයේ ඉන්නේ මේ රිමෝට් ස්විච් එක නේද ඔකන ප්‍රයිම් මිනිස්ටර් එක දුවන්නේ. නෑ මම එහෙම විශ්වාස කරන්නේ නැහැ. මම හිතන්නේ நான் அவ்வாறு நம்பவில்லை. டிஎன்ஏ என கூறுவது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினை தொடர்பில் கதைக்கும் கட்சி. அவர்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கவில்லை என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். பிரதமரை சந்தித்து சமஷ்டியோ மக்கள் கூறும் எந்த விடயங்களும் இல்லை. சம்பந்தன் சமஷ்டியோ அரசியலமைப்புக்கு முரணான இலங்கை 2-3 பிரிப்பதை கேட்கவில்லை. 2009ஆம் ஆண்டிலிருந்து சிறையில் உள்ள தமிழ் கைதிகள் உள்ளனர். வழக்கினை தொடுத்து குற்றம் அளித்திருப்பேன். குற்றவாளிகளாக காணுமாறும் இல்லாவிடின் விடுதலை செய்யுமாறும் மனிதநேயமான விடயத்தினை கேட்கின்றனர். හරි මානසික දෙයක් නෙල්ලන්නේ. අවුරුදු 3ක් ගිහිල්ලා ඒක කරන්න බැරි වුණේ ඇයි? ඉතින් නොයෙකුත් ප්‍රශ්න තියෙන්න ඇතිනේ. ආණ්ඩුවේ නොයෙකුත් ප්‍රශ්න මොකද ආණ්ඩු දෙකක් එකටනේ කරේ. புளொட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். என்னை பொறுத்தமட்டில் நான் நம்பவில்லை ஒரு சரியான ஒரு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை எடுக்க முடியும் என்று. இந்த அரசாலும் எடுக்க முடியாது. மிகவும் கஷ்டமான வேலை. ஆனால் அதற்காக அதை கைவிடவும் முடியாது நாங்கள். ஆனால் இன்று இருக்கின்ற நிலையிலே நிச்சயமாக 150 வாக்குகள் எடுப்பது மிகவும் கஷ்டம். அது மாத்திரமல்ல, மிக குழப்பகரமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது. ஒருமித்த நாடு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தொடர்ந்தும் கூறிவரும் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். அவர் சொன்ன போது இருந்த நிலைமைக்கும் நினைக்கிறேன் இன்று இருக்கிற நிலைமைக்கும் இடையிலே ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. இன்று இருக்கிற நிலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியிலேயே பலர் அந்த ஏக்கிய ராட்சிய என்ற அந்த பதம், அதாவது ஒற்றையாட்சி என்ற பதம் 3 மொழிகளிலும் வரக்கூடிய மாதிரி தான் வர வேண்டும் என்ற ரீதியிலே கதைக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற போது நிச்சயமாக ஒரு தமிழ் மக்களுக்கு ஏற்புடையான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வரும் என்று, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய தீர்வு ஒன்று வரும் என்று நான் நம்பவில்லை. கூட்டமைப்பாக கூடி ஆராய்ந்து இதற்கான ஒரு இணக்கத்தை கொடுக்கவில்லை இதுவரை. ஐக்கிய என்ற அந்த வாக்கு, அந்த பதம் அதை ஒற்றுமித்த நாடு என்று சொல்லுகிறதா, ஒற்றையாட்சி என்று சொல்லுகிறதா, இது எல்லாம் எனக்கு சிங்கள மிகப்பெரிய அளவிலே தெரியாது. ஆனாலும் தெரியுமோ தெரியாதோ அரசியல் அமைப்பிலே இதை சொல்லப் போகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டு ஒரு அரசியலமைப்பு இன்று இருக்கிற சூழ்நிலையிலே வருமென்று நான் எதிர்பார்த்தால் என்னுடைய அரசியல் அறிவு பூச்சியம் ஒன்றை நான் பார்ப்பேன். சிவில் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரனை இன்று சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி 20 சிவில் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முன்பள்ளிகளை இராணுவ சிவில் திணைக்களத்திற்கு கீழ் வைத்திருக்க முடியாது. ஹிஸ் எக்ஸலன்சி, உங்களுக்கு இது தெரியுமா என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி அவர்கள் தனக்கு இது தெரியாது, இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கிறதா என்று அதிசயத்தோடு கேட்டிருந்தார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கீழே முன்பள்ளி அடிப்படையிலே வேலை செய்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களை கல்வி திணைக்களத்துக்கு கீழே விடுவித்து அதே சம்பளத்தோடு, இப்பொழுது வழங்கப்படுகிற 32,000 ரூபாய் சம்பளத்தோடு அரசாங்கம் அவர்களுக்கான சகல நடவடிக்கைகளையும் அரச ஊழியர் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். போராளிகள் ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்தால், அது தனியார் நிறுவனமாக இருந்தால், அந்த தனியார் நிறுவனம்
அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளத்தின் அரைவாசியை, குறிப்பாக அவர்கள் 10,000 ரூபாவை மீள்குடியேற்ற அமைச்சுக்குள்ளால் வழங்குவோம், ஏனைய சம்பளத்தை அந்த தனியார் நிறுவனம் வழங்கலாம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவீர்களாகின ஊடகவியலாளர்கள் இதன் போது வினவினர். ஆகவே நாங்கள் வாக்களிப்போம், ஆனால் அதுக்குரிய சில நடைமுறைகளோடும் உடன்பாடுகளோடும் வாக்களிப்போம். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் இந்த திணைக்களத்தில் பணியாற்றுவதற்கு வழி செய்து தரணும். காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பல வருடங்களாக பல இன்னல்கள், கவலைகள், துக்கங்களை, வேதனைகளை, இழப்புகளை சந்தித்து வந்தோம். தற்பொழுது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் இந்த 2 மாவட்டங்களில் இருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யப்பட்டாலோ அதனுடைய எதிர்த்தாக்கம் இந்த 3500 பணியாளர்களின் தாக்கும். அந்த தாக்கத்தை, அந்த விளைவை எதிர்நோக்குற தகுதி இந்த 3500 பணியாளர்கள் எங்களுடைய மனசுக்கு இல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மன்னாரில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இராணுவத்துக்கு 50 மீட்டர் தூரத்தில் தான் அந்த ஒட்டுக்குழு இருந்த வேண்டும். அந்த ஒட்டுக்குழு அந்த காலப்பகுதியில் மிக மோசமான கொலைகளை செய்த ஒரு அமைப்பு. இராணுவம் செய்கின்றதை இவர்கள் அதற்கு கீழே புதைத்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது தொடர்பான உண்மையான விசாரணை நடத்தப்பட்டு இது எந்த காலப்பகுதியில் நடந்தது, இது ஆறால் நடந்தது என்பதை நாட்டிற்கும் உலகத்திற்கும் தெரியப்படுத்த வேண்டும். மன்னார் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளை விரிவுபடுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மனித புதைக்குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களின் மாதிரிகளுடன் அதன் ரகசியத்தன்மையை பாதுகாப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றையும் அமெரிக்காவுக்கு அனுப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளின் காலத்தை நிர்ணயிப்பதற்காக 3 வாரங்களுக்குள் அமெரிக்காவின் பெட்டா அனலைட்டிக்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான விசேட சட்ட வைத்திய அதிகாரி, காணாமலாக்கப்பட்டோரின் அலுவலக உறுப்பினர் ஒருவர் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் உள்ளிட்ட குழு ஒன்றும் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியின் கீழ் மனித புதைக்குழியிலிருந்து 6 மாதிரிகள் கால நிர்ணயத்துக்காக பெறப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியில் 30% பகுதி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படாது என்றுள்ளதாக அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். අද දින උදෑසන අපි මමත් මන්නාර මහේස්ත්‍රාත්තුමාත් සමග சாக்கச்சாවක් පැවැත්තුවා. மன்னார் நீதவானுடன் இன்று காலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலின் போது அகழ்வு பணிகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. பிரதான வீதியிலும் அங்குள்ள சிறிய வீதிகளிலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்றோம். அதற்காக இந்த பகுதியில் போடப்பட்டிருந்த தற்காலிக கூரையை அகற்றியுள்ளோம். மேற்பகுதியில் உள்ள மணலை பொக்கோவின் ஊடாக அகற்றுவதற்கு எண்ணியுள்ளோம். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கார்பன் பரிசோதனைகளினூடாக காலத்தை நிர்மாணிப்பதற்கு மாதிரிகளை கடந்த டிசம்பர் மாதம் நாம் பெற்றுக்கொண்டோம். ஜனவரி மாதத்தின் 3வது வாரம் அந்த மாதிரிகளை ரசாயன ஆய்வு கூடத்திடம் ஒப்படைக்க நாம் எண்ணியுள்ளோம். இதன் பொறுப்பை உரிய முறையில் பேண வேண்டும். செயின் ஆஃப் கஸ்டடி. அதனால் அங்கிருந்து பெறப்பட்ட மாதிரிகளை குறித்த ரசாயன ஆய்வு கூடத்திடம் நானே நேரடியாக ஒப்படைக்க உள்ளேன். ඒවා ඒ අදාළ රසායනාගාරය වෙත ලබා ගෙනihin හෑන්ඩ් ඕවර් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. புது வருடத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் இன்று காலை 10 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால கணக்கறிக்கையின் 4 மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், கம்பெரலிய திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தல் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைத்தல், தடைப்பட்ட வேலைகளை மீண்டும் முன்னெடுத்தல் உள்ளிட்ட சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. நிதியமைச்சின் அமைச்சரவை பத்திரங்களே இன்று அதிகளவில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவை தொடர்பில் கலந்துரையாடி அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாத இறுதியில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியும் என நான் எண்ணுகிறேன். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து அதனை நிறைவேற்ற முடியும் என எண்ணுகிறேன். வரவு செலவு திட்டத்தை வெற்றிகரமாக தயாரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியதா? බිලියන 300ක් ලැබෙද්දී
300 மில்லியன் கிடைக்கின்றது எனின் இதனை விட வேறு என்ன வேண்டும்? அமைச்சு பதவியை விடவும் முன்னெடுத்து செல்ல முடியும். அவை பொய்யான தகவல்களாகும். ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபடாது. நான் அறிந்த வகையில் உத்தியோகபூர்வமாக அவ்வாறான பிரச்சனைகள் எமது கட்சிக்குள் இல்லை. ஊடகங்களின் ஊடாக சில கருத்துக்களை பார்த்தோம். ஐக்கிய தேசிய முன்னணி ஒன்றாக செயற்படும் என நாம் நம்புகிறோம். எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயமான் அமைச்சரவை உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய அரசியல் நிலை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். பிரதமர் ஜனாதிபதியாக முயல்வதே எனக்குள்ள பிரச்சனையாகும். அமைச்சர்கள் பிரதமராக முயல்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றனர். எனினும் கட்சி ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கண்ணீர் புகை பிரயோகத்துக்கு உள்ளாகுவதுடன் தடிகளாலும் தாக்கப்படுகின்றனர். பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கட்சி ஆதரவாளர்கள் தேவைப்படுகின்றனர். மற்றைய நேரங்களில் மறந்து விடுகின்றனர். என்னை விட சிரேஷ்டத்துவம் குறைந்த இருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவி வழங்கப்படும் முறையை எனக்கு கூறுங்கள். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகின்றன. நான் இது குறித்து கேட்டபோது அவர்களின் செயற்பாடுகளுக்கு அமையவே அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுவதாக கூறினர். தொகுதியில் சிறந்த முறையில் செயற்பட்டு வாக்குகளை அதிகரிக்கும் விடயத்தையா அல்லது பாராளுமன்றத்தில் சத்தமிடுவதையா அவதானிக்க வேண்டுமென நான் கேட்டேன். நாம் செய்த அர்ப்பணிப்புகளுக்கு கட்சி உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுப்போம். தேர்தலுக்கு மாத்திரம் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புகள் இடம்பெறும் பொழுது எம்மை அங்கும் இங்கும் சாப்பிடுவதற்கு அழைக்கின்றனர். எனினும் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொண்டதன் பின்னர் பழைய நிலைமைக்கு மாறுகின்றனர். நாம் இந்த முறைக்கு தயாராக இல்லை. கட்சி ஆதரவாளர்களை பாதுகாக்காவிட்டால் நாம் இந்த கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுக்க இடமளிக்க மாட்டோம். இது எவருடைய சொத்துமல்ல. ஐக்கிய தேசிய கட்சி எமது கட்சி. இந்த கட்சியை பாதுகாக்க நாம் இரத்தம் சிந்தியுள்ளோம். சரியான முறையில் செயற்படுவதற்கு தலைவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு கட்சியின் தலைவர் பொறுப்பு கூற வேண்டும். பிரதமர் பொறுப்பு கூற வேண்டும். அவர் அறியாமல் அமைச்சு பதவிகளை வழங்க முடியாதல்லவா? எமது நேர்மை, நேரடியாக பேசுகின்ற பழக்கம் தலைவருக்கு நெருங்கி செயற்படுவதற்கு தகுதியற்ற விடயங்களாக மாறியுள்ளதாக நான் நினைக்கின்றேன். திருடர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதுவே இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகமையாகும். அத்துடன் தேசிய பட்டியலில் வந்தவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் உள்ளனர். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். தோல்வியடைந்தவர்களை தேசிய பட்டியல் மூலம் உள்வாங்கி அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது எவ்வளவு கீழ்த்தரமான விடயம்! ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டார இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார். கட்சி தாவுவதற்கு சலுகைகளையும் பணத்தையும் வழங்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தொடர்பில் பாலித்த ரங்கே பண்டார அண்மையில் வெளியிட்ட தொலைபேசி உரையாடலை அடிப்படையாக வைத்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தது. அதற்காக வாக்குமூலம் வழங்குவதற்கு பாலித்த ரங்கே பண்டார இன்று ஆஜராகியிருந்தார். මේකට අපි දැක්කා ජනාධිපතිතුමත් ඔබතුමාට කතා කරනවා. මේකට අදාළද එතුමත්? මේකේ අදාළතාවය පිළිබඳව இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை தீர்மானம் எடுக்க வேண்டும். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவையே எனக்கு இருக்கின்றது. என்னிடம் காணப்படும் ஆவணங்கள் மற்றும் ஒளிப்பதிவுகளை ஆணைக்குழுவுக்கு வழங்குவதே எனது செயற்பாடாகும். அதனை நான் செய்வேன். ඒ කටයුත්ත මම කරනවා. அவ்வாறு இருந்தால் அவரால் அதனை முன்வைத்து நிரூபிக்க முடியும் அல்லவா? இல்லை, போராடுவதற்கு எதுவும் இல்லை. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியொன்றை எனக்கு வழங்க தீர்மானித்துள்ளனர். உரிய நேரத்தில் அது கிடைக்கும். எனினும் சிறிய தொழில்நுட்ப சிக்கல் ஒன்று உள்ளது. அதனை தீர்த்து கொண்டால் எனக்கு அமைச்சு பதவி கிடைக்கும். அடுத்து கிரைம் வாட்ச். கனேமுல்ல பொல்லத்த வெவல்லாகார பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்றிரவு 7:30 அளவில் புகுந்த குழுவினர் வீட்டை சேதப்படுத்தியுள்ளனர். இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து அந்த வீட்டின் உரிமையாளருக்கு கடும் காயங்களை ஏற்படுத்திய பின்னரே இந்த குழுவினர் இந்த வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர்.
திருகோணமலையில் கொலை செய்யப்பட்ட மாணவர்களின் 11வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. திருகோணமலையில் 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 11வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிவில் அமைப்புகளினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஓட்டமாவடி பிரதேச சபையின் தலைவர் உள்ளிட்டோர் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர். எங்களுடைய 9வது சபா அமர்வில் அதற்கு முன்னராக கௌரவ உறுப்பினர் ஹனிஃபா அவர்களுடைய கொடுப்பனவினை சபை அமர்வில் பெற்றுக்கொண்ட கொடுப்பனவினை நான் கையெழுத்திட்டு அவருடைய கொடுப்பனையை பெற்றதாக ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் திட்டமிட்டு ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டினை ஒரு தவிசாளர் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய கௌரவ சபைக்கும் கௌரவ தவிசாளருக்கும் இது ஒரு அபகீர்த்தியையும் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் இந்த வலைத்தளங்களில் பார்வையிட்ட அனைவரும் எங்கள் மீது சில விடயங்களை அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். நான் வெளிநாடு சென்றுள்ளதால் அமர்ந்து கொள்ளவில்லை. எனவே என்னை பற்றி சபையில் அவதூறாக பேசப்பட்டதாக அறிந்தேன். நான் 9 கூட்டங்கள் நடைபெற்ற நேரத்தில் 7 கூட்டங்கள் தான் அங்கு பெற்றுள்ளேன். தவிசாளரிடமும் செயலாளரிடம் கூறிவிட்டு எனது கையெழுத்தை பதிவேட்டை வாங்கி எனது கையெழுத்தை இட்டு நான் செல்வேன். நான் இந்த பணத்தை தவிசாளர் எடுத்ததாக கூறப்பட்டதாக அறிகிறேன். அதை நான் முற்றாக மறுத்து கண்டிக்கிறேன். இந்த பணத்தை கையெழுத்து எடுத்ததாக கூற வேண்டியது நான், தவிசாளரை குற்றஞ்சாட்ட வேண்டியது நான், இவர்கள் அல்ல. வவுனியா புதூர் பகுதியில் போலீசார் இராணுவத்தினர் இணைந்து இன்று விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். புளியங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதூர் பிரதான வீதியில் நேற்றிரவு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட வேளை அவர் ஆயுதங்கள் அடங்கிய பையொன்றை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு வீசிய பையில் மைக்ரோ பிஸ்டல், 4 கைக்குண்டுகள், சோனர் சார்ஜர், கத்திரிக்கோள் உள்ளிட்ட சில பொருட்கள் காணப்பட்டதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு முதல் போலீசாரினால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையில் இன்று காலை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். இதேவேளை புதூர் பகுதியிலிருந்து கனகராயன் குளம் வரையிலான காட்டுப்பகுதியில் இன்று காலை முதல் நண்பகல் 12 மணி வரை தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். இந்த தேடுதல் நடவடிக்கையுடன் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு எதுவித தொடர்பும் இல்லை என வவுனியா பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். ராணுவம் பாதுகாப்பு படைகள் அப்படி எல்லாம் பெரிய கனவு படைகள் எல்லாம் நின்றது. இன்னைக்கு கூட எங்களை கொஞ்சம் 12 மணிக்கு பிறகு வந்து சொல்லிச்சினோம், வீடு ஒருக்கா பார்க்கணும்னு சொல்லிச்சினோம். பிரச்சனை என்ன சார் பாருங்கன்னு சொல்லி வீடு கதவுகள் திறந்தோம். அவையில் கதவுக்குள்ளே நின்று கொண்டு நின்று பார்த்துட்டு எல்லாம் சரி போயிட்டு வரோம்னு சொல்லி போட்டு பின்பக்கங்களாலேயும் பேரிகளையும் முறிச்சு கொண்டு அப்படியே போயிச்சினோம். பிஸ்டோல் ஒன்று எடுத்ததாம் ரோட்டில், மற்றது ஆயத்தோட பாவருதன் பாஞ்சிட்டானா தப்பி ஓடிட்டானா அவனை பிடிக்கிறது தான் வந்தனாங்களும். உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியுமோண்டு கேட்டதே எனக்கு தெரியாது, நான் காணவும் இல்லை. அப்படியான நீர்கொழும்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் கூட்டில் அடைக்கப்பட்டிருந்த நாயொன்று எரியூட்டி கொல்லப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 31ஆம் தேதி இரவு நாய் அடைக்கப்பட்டிருந்த கூண்டிற்கு மண்ணெண்ணெய் ஊற்றி எரியூட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எரிகாயங்களுக்குள்ளான நாய் நேற்று உயிரிழந்துள்ளது. லெப்ரடோ என நாயொன்றை தீமூட்டி கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நாய் அடைக்கப்பட்டிருந்த இடத்தில் கைவிரல் அடையாளங்கள் பெறப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியின் மறைந்த முன்னாள் மிஷனரி அதிபர் அருட்தந்தை பெஞ்சமின் ஹரி மில்லரின் பூதவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியின் இறுதி மிஷனரி அதிபராக பணிபுரிந்த அமெரிக்காவை சேர்ந்த அருட்தந்தை பெஞ்சமின் ஹரி மில்லர் தனது 94வது வயதில் நேற்று முன்தினம் இயற்கை எய்தினார். மட்டக்களப்பில் உள்ள பிரபல பாடசாலைகளில் ஒன்றான புனித மைக்கேல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 145வது ஆண்டினை எட்டியுள்ளது. பாடசாலையின் இறுதி மிஷனரி அதிபராகவும் மேலாளராகவும் அருட்தந்தை பெஞ்சமின் ஹரி மில்லர் கடமையாற்றியுள்ளார். பூதவுடல் புனித மைக்கேல் கல்லூரியில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் 6 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். இந்த உண்ணாவிரத போராட்டம் துணுக்காய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு உயிலங்குளம் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துமாறு கோரியும் வீட்டு திட்டத்தில் காணப்படும் பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படுகின்றது. உயிலங்குளம் 50 வீட்டு திட்ட மக்கள் வீட்டு திட்டத்தில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டி இன்று துணுக்காய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக சென்றுள்ளனர். துணுக்காய் பிரதேச செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவிருந்த 7 பேரை அழைத்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது குறித்த 7 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் துணுக்காய் பிரதேச செயலாளரால் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் 50 வீடுகள் அமைத்த போதிலும் 23 வீடுகளில் மாத்திரம் மக்கள் வசிக்கின்றனர். வீட்டு திட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் பல வீடுகளில் வசித்த மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த அதிகாரிகள் சம்பந்த போக்கால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. 7 வருஷமாயும் இந்த வீட்டுக்கு ஒரு முடிவு யாராலுமே வழங்கப்பட இயலாமல் இருக்கு. அதனால இந்த வீட்டுக்கு திட்டத்தின் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு ஒழுங்கான முடிவு வரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்துக்கு துணுக்காய் பிரதேச சபை தவிசாளர் ஆர் அமிர்தலிங்கம் சென்றிருந்தார். ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் அதுவும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. இருக்கிறதால எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பெருசாக ஒருத்தருக்கு முடிவு கிடைக்கும் இல்லை. அதால் இதுக்கு ஒரு சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கும். 23 வீட்டு திட்டத்திலே 6 குழாய் கிணறுகளும் 6 பொது கிணறும் இருக்கின்றது. வீதி தொடர்பான விடயங்களிலே இப்போ எங்கள் பிரதேசத்தை பொறுத்தவரை தனித்து ஒரு வீதியை பிரதேசம் இந்த நிதியில் செய்ய முடியாது. அனர்த்த நிவாரணத்தின் நீர் அறிக்கப்பட்ட வீதிகளை இனங்கண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதை வெட்டி சீர் செய்து போக்குவரத்துக்கு கூடியதாக நாங்கள் எதிர்காலத்தில் செய்து கொடுப்போம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் மகரஜோதி பெருவிழா இன்று நடைபெற்றது. கார்த்திகை முதல் நாள் சபரிமலை ஐயப்பனுக்காக விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் இந்நாட்களில் விரதத்தை அனுஷ்டித்து வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் மகரஜோதி பெருவிழா இன்று நடைபெற்றது. மணிகண்ட தெய்வம் ஐயப்பன் பட்டத்து யானை சகிதம் இசைக்கலைஞர்களின் வாத்தியங்கள் முழங்க சுவாமிமார்களின் சரண கோஷத்துடன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். கொழும்பு சிந்துப்பிட்டி, அந்தோனியார் வீதி, கதிரேசன் வீதி, செட்டியார் தெருவூடாக எம்பெருமான் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் 36வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மகரஜோதி பெருவிழாவில் பெருந்திரளான சுவாமிமார்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டி குறித்து இலங்கை அணித்தலைவர் லசித் மாலிங்க கருத்து தெரிவித்தார். உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு முன்னர் இன்னும் 8 போட்டிகள் எஞ்சியுள்ளன. உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் மாறுபட்ட காலநிலைகளில் விளையாட வேண்டி ஏற்படும். அவ்வாறான காலநிலைகளில் எவ்வாறு விளையாடலாம் என்பது குறித்து இந்த தொடரின் மூலம் கண்டறிய முடியும். அனைத்து வீரர்களும் சிறந்த பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். இந்த தொடரை போலவே ஏனைய தொடர்களையும் வெற்றி கொள்ள அவர்கள் முயற்சிக்கின்றனர். நாளைய போட்டிக்கான ஆடுகளமானது சிறப்பானது. அந்த ஆடுகளத்தில் அதிக ஓட்டங்களை குவிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன். சில சந்தர்ப்பங்களில் நாம் சிறப்பாக விளையாடி இருக்கவில்லை. ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த தொடரில் விளையாடவில்லை. அவர் டெஸ்ட் தொடரில்
போட்டிகளில் அத்திறமையை நிரூபித்த வீரர் ஆவார். அதேபோன்று குசால் மெண்டிஸும் திறமையாக செயல்பட்டவர் ஆவார். இது எமக்கும் இளம் வீரர்களுக்கும் சிறந்ததொரு வாய்ப்பாகும். What they decide and they can share the knowledge. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.